திசன் பாய் சொல்லிரு பெட்டு. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ செய்ய போகிறேன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வீடியோ செய்யணும்னு ஆசை வந்துச்சு, அதனால் வீடியோ செய்கிறேன். அப்புறம் என்னென்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஏன் வீடியோ பண்ணலைன்னா, எனக்கே வந்து வீடியோ செய்யறக்க ஆசையாக போயிடுச்சு. ஏன் வியூஸ் வரமாட்டேங்குது, அப்புறம் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் வீடியோ செய்யலை. அப்புறம் என்னென்னா, நிறையா என்ன சொல்லணும், எனக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து அண்ணங்க வந்துருந்தாங்க அஸ்ஸாமில் இருந்து. என்னோட பெரிய அண்ணா அப்புறம் சின்ன தம்பி வந்துருந்தாங்க. ஆனால் அது வீடியோ உங்களுக்கு காமிக்கல, ஆனால் நான் ஃபோட்டோ உங்களுக்கே காமிக்க போகிறேன். என்னோட அண்ணா வந்து எப்படி இருக்காங்க காமிக்கிறேன். அவங்க வந்து அப்புறம் நான் வீடியோ செய்யலை. அப்புறம் என்னென்னா, இப்போ வந்து காலையில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிறாங்க வேலைக்கு போகிறக்கே, அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணுறேன்னு. ஸோ வீடியோவில் இருங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வந்து டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் பெல் ஐக்கனுக்கே ப்ரெஸ் பண்ணிங்க, நம்ம டெய்லி வ்ளாக் பார்க்குறக்கே. அப்புறம் இன்னொன்று ஏன்னா நான் 2 வாரம் ஆயிடுச்சு, நான் புதுசாக ஒரு அசாமீஸ் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம என்னென்னா, நம்ம இந்த சேனலில் வந்து நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து இருக்கிறாங்க அசாமீஸுங்க. அப்புறம் எல்லாருமே வந்து தமிழ் தெரியாதுல்ல, அதனால் வந்து நான் வந்து வேறு அசாமீஸ் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிங்க் வந்து என்னோடய ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள் மறக்காமல். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலு. நான் அந்த சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் வேறு என்னென்னா, அது ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து காய் பீன்ஸு அப்புறம் சேவப்பாரிசி சோறு கொடுத்துருக்குறோம். அவனுக்கு வந்து நம்ம மாதிரி இது எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு இல்லையா, சின்ன இருக்கும்போதே உங்களுக்கு காட்டிருக்கிறோம் பாப்பாக்கு. இப்போ வந்து பெருசாயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போவாங்க, அதனால் காலையில் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம். அப்புறம் அப்பா சேர்ந்து சாப்பிட்டுக்கிறாங்க இங்கே. அப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அப்பா வட்டல் சொல்லி அப்பா சாப்பிடு வட்டல் வந்து அவன் பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் விடமாட்டிக்கிறாங்க சாப்பிடுக்க. அப்புறம் அவனுக்கு வந்து வேற சின்னத்தில் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டேன். ஆனால் அந்த சாப்பாடுன்னா வேண்டாம், அவனுக்கு வந்து இது அவன் பாட்டா சாப்பாடு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அப்பா விட்டுருங்க, சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ரொம்ப சாப்பிட்டுக்குவாங்க. அவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் தான் முதல்ல ஆகணுமா அப்படி சொல்லி அவன் டக்குன்னு சாப்பிட்றாங்க. அப்புறம் என்னன்னா பாப்பா பாருங்க, பாத்தீங்கன்னா பாப்பா வந்து கேமரா பார்த்துட்டு உடனே ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் இங்க வந்து தம்பி வந்து அவன் அத்தை வீட்டுல நான் அத்தை வீட்டுக்கே போவேன், அத்தை வீட்டுக்கு போவேன் அப்படி சொல்லி போறாங்க. ஆனா பாப்பா அவங்க பின்னாடியே சுத்துறான். ஏன்னா அவங்க போகணும், இங்க போனாலும் பின்னாடியே போகணும் அப்படி. ஆனா அப்பா வந்து நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போய் அழுகுவான். அதனால எப்படி பின்னாடியே ஓடி போகிறான். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாய்க்குள்ளே வந்து அவன் லாரி ஜெசிபி அப்புறம் இது சின்ன சின்ன காரெல்லாம் எடுத்துகிட்டு போவான். இப்போ வந்து அப்பாங்க வந்து அக்கா வீட்டுக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் பாப்பாக்கே கூட்டிகிட்டு போகல, அதனால் பாப்பா வந்து ரொம்ப அழுகுறாங்க. அதனால் அம்மா பிடிச்சிருக்குறாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வீடியோ இது வரைக்கும் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சோறு திங்கி வைக்கிறாங்க அம்மா பாப்பாக்கு.
அப்புறம் மிட்டு கூட பேசி அவனுக்கு சோறு திங்கி வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த புதுசாக வீடியோவில். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய்.